எந்நாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய நீத்தார் கடனாகப்பட்டது. ஒருத்தர் சிலர் பார்த்தீங்கன்னா நேரம் கருதிங்க, அப்புறம் 2 மாதமாக வருதுன்னு இது மாதிரி ஏதாவது காரியங்கள் நினச்சி போட்டுங்க. 5 நாள் 13 நாளில் செய்கிற காரியங்கள், கருப்பு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் 3 நாளில் செய்கிறது, அது மாதிரிலாம் கூடாதுங்க. குறைந்தபட்சமாக 10 ராத்திரிகள் என்பது கடந்திருக்க வேண்டுங்க. அதாவது ஒரு ஆன்மா பார்த்திங்கன்னா உயிரூட்ட இடத்துல 3 நாள் இருக்குங்களாம்மா, வீட்டுக்கு வெளியே கேட்டாண்ட 3 நாள் இருக்குங்களாம்மா, சுடுகாட்டில் 3 நாள் இருக்குங்களாம்மா. இந்த 3 நாள் அந்த வீட்டை சுற்றி வருங்களாம்மா. நாமும் 12ங்க, அதுக்காண்டி சொல்லணும். 12 நாள் முடிச்சு போட்டு 13ஆவது நாள் காரியம் பண்ணலாங்க, நல்லது. அப்படிலாம் 9 நாள் கணக்கு வச்சு போட்டு கூட பண்ணலாங்க. 10ஆவது நாள் 11ஆவது நாள் பண்ணிக்கலாங்க. அது விட்டு போட்டு குறைஞ்சது 10 நாளாவது ஆயிருக்கணுங்க. அதனால தான் 11ஆவது நாள் காரியம் வைக்கிறது நல்லதுங்க. சாஸ்திரம் அனுமதிக்கவில்லைங்க. நீங்கள் மறுக்கும் சைக்கிறதுக்கு பண்ணிங்கன்னா அது சாஸ்திரம் இருக்காது, அந்த காரிய பலன்களாகப்பட்டது அவங்களுக்கு போய் சேராதுங்களாம்மா. இது முற்றிலும் பாவ செயலாக ஆகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. 10 நாட்களுக்குள் கர்ம காரியத்தை செய்வதால் எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. 10ஆவது நாளிலிருந்து 16ஆவது நாளுக்குள்ளாக செய்வது என்பதே சரியான முடிவாகும். 12, 13, 14, 15 இந்த நாட்களை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அவர் சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு இந்த நாட்கள் கணக்கெடுத்து செய்யணுங்க. குறைஞ்சது 13, 14, 15 கூட பண்ணிக்கலாங்களாம்மா. அதனால் இது தெரிஞ்சு பண்ணி போடுங்க. இப்போ ஜெயிக்கிறதுக்காண்டி பண்ண வேண்டாங்க. நீங்கள் பண்ணுறது அந்த யூஸ் இல்லைங்க. நீங்கள் செய்கிறதும் ஒன்று, சும்மா இருக்கிறதும் ஒன்று தாங்க. அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க அது. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கங்க.